ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ரதன் சிங்கையும் தியாவையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஸ்லிப் ஆகி இந்த மாதிரி கீழே விழுந்திருப்பாங்க. அதை குடும்பத்துல இருக்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு, தியா நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த மீசக்காரனும் வந்து ரெண்டு பேரையும் கொஞ்சம் தப்பா பேசியிருப்பான். உடனே அந்த இடத்துல அத்தைக்காரி வந்து நான் தான் தியாவை வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டுட்டு பயங்கரமா எல்லாருக்கும் ஷாக் ஆயிரும். அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அத்தைக்காரி வந்து தியாவை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு போயிருப்பா. அங்க போயிட்டு தியாட்ட பேசியிருப்பா. இந்த மாதிரி நீ தான் என்னை ரதன் சிங்கை விட்டு ரொம்ப பிரிச்சு தூரமா வச்ச, எனக்கு என்னோட வந்து அவனுக்கு இன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, நான் தான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கி உன்னை வெளியே அனுப்புனேன். ஆனா இப்ப நானே சொல்றேன் நீ இந்த வீட்டுக்குள்ள வரலாம், அதுக்காக வந்து நான் சைன் பண்ணி உனக்கு இந்த டாக்குமெண்ட்டை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எப்படியாவது ரதன் சிங்கை வந்து யாரு கொலை பண்ண துடிக்கிறா அப்படிங்கிறத நீ சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு தயவு செஞ்சு ரதன் சிங்கை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அதனாலதான் நம்ம தியா வந்து அந்த அரண்மனைக்குள்ளேயே வந்திருப்பா. அதுக்கப்புறம் நம்ம அத்தைக்காரியை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றா அப்படின்னா, தியா கிட்ட போயிட்டு நீ வந்து இன்னும் உனக்கு 15 நாள் தான் டைம், அந்த 15 நாளுக்குள்ள யாரு குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ரதன் சிங்கோட உயிரை காப்பாத்திட்டு இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, அந்த யாஷோட அம்மா அங்கதானே நிக்கிறா. அவளை பார்த்து கொஞ்சம் வில்லத்தனமா சிரிக்கிறா. அத்தைக்காரியோட பிளான் என்ன அப்படின்னா, அத்தைக்காரிக்கு வந்து இந்த குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் வந்து அவ கண்ட்ரோல்ல இருக்கணும், எல்லா பொறுப்புமே அவ கையில இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஆசை. ஆனா எல்லாமே தியா கையில இருக்கிறது வந்து இந்த அத்தைக்காரிக்கு வந்து பிடிக்கல. ஆனா தியா வந்து ரதன் சிங்கோட உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறதுனாலதான் இங்க இருக்கா. அப்ப யார் அந்த ரதன் சிங்கை கொல்ல முயற்சி பண்றா அப்படிங்கிறத தியா கண்டுபிடிச்சிட்டானா அப்ப தியா வந்து சீக்கிரமா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவா. அப்ப எல்லா பொறுப்பையும் வந்து அத்தைக்காரி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத அவளோட பிளான். அதனாலதான் தியா வந்து வீட்டுக்குள்ள வர வச்சு யாஷோட அம்மாவை கண்டுபிடிக்க வைக்கிறதுக்காக தியா வந்து ரதன் சிங் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி வந்து அத்தைக்காரி வந்து பிளான் பண்ணிருக்கா. அப்புறம் அப்படியே நம்ம யாஷை தான் காட்டுறாங்க. அவன் வந்து யார் கூடயோ பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சொல்றான், இல்ல என்னால முடியல, போதும், நீங்களே வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க உட்காந்துடுறான். உடனே அந்த ஆளை வந்து காட்டுறாங்க. அவன் வந்து கேக்குறான், என்னாச்சு யாஷ், எதுக்காக நீ அப்படியே அப்செட்டா இருக்க? எப்பவுமே ஃபைட் பண்ணா போதும்னு சொல்லவே மாட்டியே, தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டே இருப்பியே, இன்னைக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் கேக்குறாரு. உடனே அதுக்கு யாஷ் சொல்றான், இல்ல இந்த மாதிரி இன்னைக்கு இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப சொல்லிட்டு டக்குன்னு சொல்றான், அப்பா நீங்க வந்து அம்மா கூட வந்து இருக்கலாம்ல, எல்லாரும் அம்மாவை தப்பா பேசுறாங்க, நீங்க அவங்க கூட வந்து இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் நமக்கு தெரியுது அது யாரு அப்படின்னா நம்ம யாஷோட அப்பா. உடனே யாஷோட அப்பா சொல்றாரு, நீ அங்க நடக்கிறத பத்தி எதுவுமே வந்து என்கிட்டயும் பேசாத, உங்க அம்மாவை பத்தி என்கிட்ட பேசவே பேசாத, நான் அவ கூட வந்து இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுறான். இதெல்லாம் கேட்டோன்னா யாஷ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. அவன் ரொம்ப சோகமா இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தியாவை தான் காட்டுறாங்க. தியா வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டே வந்து யார்ட்டோ கால்ல வந்து பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ரதன் சிங் வரான். வந்துட்டு இப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு ஒரு டைரி ஒன்று இருக்கு, அதை எடுத்து உள்ள ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு என் மனசுல இருக்க எல்லாத்தையும் நான் இதுலதான் எழுதி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வாசிக்கிறான். உடனே டக்குன்னு தியா திரும்பி பார்த்துட்டு, ரதன் சிங் கூட அது என்னோட டைரி, நீ எதுக்கு எடுக்கிற, அது என் பர்சனல் டைரி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அதுக்கு ரதன் சிங் சொல்றான், பர்சனலா, இந்த வீடு என்னோட தான், இந்த ரூம் என்னோட தான், அதுல எப்படியே உன்னோட பர்சனல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுல இருக்கிறதெல்லாம் ரீட் பண்ண போறான். உடனே தியா வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டைரியை பிடிங்க வந்து அங்க வச்சுட்டு, என்னோட ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே டக்குன்னு ரதன் சிங் என்ன பண்றான்னா, தியாவை டக்குன்னு கிட்ட அப்படி பிடிச்சி இழுத்துட்டு அவ கண்ணை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட்ல பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் ரதன் சிங் வந்து தியாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்லோவா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். டான்ஸ் ஆடிட்டே சொல்றான், தியா நீ வந்து ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பொண்ணு, ஆனா நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஒரு பையன், நம்ம ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்டாவே இருக்குல்ல எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி தியா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். உடனே தியா சொல்றா, ரதன் சிங் நில்லு, எங்க போற அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. உடனே அதுக்கு ரதன் சிங் சொல்றான், நான் வந்து டிஸ்கோக்கு போறேன், டான்ஸ் ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே தியா சொல்றா, நானும் வரேன் ரதன் சிங் உங்க கூட அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே ரதன் சிங் ஓகே நீ வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். அப்போ தியா வந்து காலில் அடிபட்டு இருக்குல்ல, ரொம்ப நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்கா. உடனே ரதன் சிங் சொல்றான், இந்த காலை வச்சு நீ எப்படி என் கூட வருவ, உன்னால டான்ஸ் ஆட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. இல்ல நான் என்னால பண்ண முடியும் அப்படிங்கிறா. உடனே அவன் ஒரு ஸ்டெப்பு போட்டு காட்டுறான், எங்க இந்த ஸ்டெப்பு போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அதுக்கு தியா வந்து போட்டு பாக்குறா. அவளால போடவே முடியல, கால் வந்து பயங்கரமா வலிக்குது. உடனே ரதன் சிங் வந்து தியாவை பிடிச்சு உட்கார வச்சு, தியா நீ என்னாலதான் வந்து உனக்கு இப்படி ஆச்சு, அதனால நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் டிஸ்கோக்கெல்லாம் போல, நீ வந்து நல்லா ரெஸ்ட் எடு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் வந்து பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு தியாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரதன் சிங் நம்ம மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிறானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகுறா.
அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகிடுது. நம்ம தியாவையும் ஆயுஷையும் தான் காட்டுறாங்க. ஆயுஷ் வந்து ஹோட்டல்ல இருக்க எல்லா ஒர்க்கையும் பத்தி தியாட்ட சொல்லிட்டு எல்லாத்துலயும் வந்து சைன் வாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சைன் வாங்கி முடிச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். நம்ம ஆயுஷோட ஒய்ஃப் இருக்கால, அதான் நம்ம தியாவோட அக்கா, அவளை காட்டுறாங்க. அவ வந்து ஆயுஷ்காக டீ எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஆயுஷை தேடிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல ஒரு வேலைக்காரங்க போறாங்க. அவங்கள கூப்பிட்டு ஆயுஷை பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. உடனே அந்த வேலைக்காரங்க சொல்றாங்க, இல்ல அவங்க வந்து தியா அம்மா கூட டீ குடிச்சிட்டே வந்து ஹோட்டல் ஒர்க்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டுட்டு இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. விறுவிறுன்னு தியாவை பாக்குறதுக்கு போறா. உடனே தியா வந்து வாக்கா எப்படி இருக்கா வா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அக்கா வந்து அவளை பார்க்க வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா அவ வந்து பயங்கரமா திட்டுறா. தியா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒன்னாலதான் என்னோட கல்யாண வாழ்க்கையே சந்தோஷம் இல்லாம இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவர் ஒர்க்குன்னு அதுலயே தான் இருக்காரு. ஹோட்டல் ஒர்க்லயே தான் இருக்காரு. என்னை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்க மாட்டாரு. காலையில காஃபி கூட என் கூட குடிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் ஒர்க்கு அதிலே தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இன்னும் 15 நாள்ல தயவு செஞ்சு நீ வந்து யார் அந்த கொலையாளின்னு கண்டுபிடிச்சிட்டு தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிரு. அப்போதான் நான் வந்து நிம்மதியா இருப்பேன். இந்த வீட்டை விட்டு போனேன்னா சந்தோஷப்படுற ஆள் நானா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்து தியாவை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. தியாவும் இதெல்லாம் நினைச்சு நம்ம கூட பிறந்த அக்காவே நம்மளை புரிஞ்சுக்காம இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் அப்படியே டைனிங் ஹாலை தான் காட்டுறாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ரத்தன் சிங்கும் தியாவும் வராங்க. தியாவால நடக்கவே முடியல. ரத்தன் சிங் வந்து கையை பிடிச்சு அப்படியே மெதுவா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். தியா வரதை பார்த்தோன்னா அவன் அக்காக்காரிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. அவ டக்குன்னு எந்திரிச்சு போலான்னு போறா. உடனே தியா சொல்றான், இன்னும் 15 நாள் தான்க்கா பொறுத்துக்கோ. அந்த 15 நாள்ல நான் வந்து எனிமியை கண்டுபிடிக்கல அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யாஷோட அம்மா கேட்கறா. உடனே ரதன் சிங் சொல்றான், நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு விஷயத்த சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, 15 நாள்ல நாங்க வந்து எனிமியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த அரண்மனை, ஹோட்டல், என்கிட்ட இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து நான் வந்து விற்க போறேன். வித்துட்டு நான் வந்து எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ போறேன். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனாலதான் என் மேல வந்து கொலை முயற்சி வந்து நடக்குது. அதனால வந்து நான் இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடும். ஆனா அத்தைக்காரிக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு புரியுது. அப்ப இது ஏதோ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அத்தைக்காரி வந்து கெஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் தியாவும் ரதன் சிங்கும் பாத்துக்கிறாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அந்த எதிரியை ஈஸியா வெளியே கொண்டு வரலாம். அப்ப அந்த எதிரி வந்து எனக்கு கொலை பண்ணதுக்கு வருவான். அப்ப நம்ம யாரு அப்படிங்கறத வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க 2 பேரோட பிளானா இருந்திருக்கும். அப்புறம் எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அத்தைக்காரியை தான் காட்டுறாங்க. அவ வந்து ஒரு துளசி செடிக்கு வந்து ஆரத்தி எடுத்துட்டு இருந்திருப்பா. அப்போ அது பக்கத்துல வந்து யாஷோட அம்மாவும் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வழியா ரதன் சிங் வந்து போயிட்டு இருப்பான். உடனே அத்தைக்காரி வந்து இங்க வா ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். உடனே ரதன் சிங் வந்து இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அத்தைக்காரி வந்து வலுக்கட்டாயமா போயிட்டு என்ன ரதன் சிங் என்கிட்ட பேசக்கூட உனக்கு டைம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். உடனே ரதன் சிங் வந்து இல்ல எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அதான் அவசரமா போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்பா. உடனே ரதன் சிங் சொல்லுவான், இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2 பேர் வராங்க, அவங்களுக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டணும், நம்ம அரண்மனை எல்லாம் சுத்தி காட்ட வேண்டியது இருக்கு, அதனால நான் அவசரமா போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அத்தைக்காரி சொல்லுவா, அப்படியா, அப்போ இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லபடியா சுத்தி காட்டு. ஆனா இன்னும் 15 நாள் தான் இருக்கு, அந்த எதிரி யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க கொஞ்சம் அதுல நீ ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த டார்ச்சர் ஹவுஸ் இருக்குல்ல அதுக்கு மட்டும் நீ போயிடாத. அங்க வந்து ரொம்ப பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்கும். அது வந்து அந்த காலத்துல வந்து தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக உருவாக்குன ரூம் அது ஒரு வீடு. அந்த இடத்துக்கு மட்டும் நீ போயிடாத, அது ரொம்ப டேஞ்சரான இடம், ப்ளீஸ் ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே ரதன் சிங் இருந்துட்டு, ஓ இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, நான் அங்கதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுவான். இங்க இருந்துட்டு அத்தைக்காரி இருந்துட்டு ரதன் சிங் ரொம்ப பாதுகாப்பாயிட்டு, அது ரொம்ப டேஞ்சரான இடம், அங்க போகாத அப்படிங்கிற மாதிரி வேணும்னே கத்துவா. எதுக்காக அப்படின்னா பக்கத்துல தானே யாஷோட அம்மா இருக்கா, அவ வந்து இதெல்லாம் கேட்கணும், அப்ப அந்த இடத்துல வச்சு ஏதாவது பிளான் பண்ணுவா அப்படின்றதுக்காக தான் இந்த அத்தைக்காரி வேணும்னே வந்து இது ரதன் சிங்கிட்ட வந்து சொல்லியிருப்பா. உடனே இது எல்லாத்தையும் அந்த யாஷோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கால, அவ வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறா, ஆஹா இன்னும் 15 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளே இவனை நம்ம கொலை பண்ணல அப்படின்னா எல்லா சொத்தையும் இவன் வந்து யாருக்காவது வித்துருவான், அப்ப நமக்கு எதுவுமே கிடைக்காது, அப்ப இவனை வந்து சீக்கிரமா கொல்லணும், அதுக்கு வந்து இது ஒரு நல்ல சான்ஸ் ஆச்சு, நம்ம அத்தைக்காரி வந்து நல்ல ஒரு வழியை நமக்கே காமிச்சு விட்டு போயிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவ வந்து பிளான் போடுறதுக்காக யோசிச்சுட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. அதோட யாஷோட அம்மா என்ன பண்றா அப்படின்னா முகத்தெல்லாம் மூடிட்டு ஒரு இருட்டான ஒரு ரூம்குள்ள போயிட்டு ஏதோ ஒண்ணு தேடிட்டே இருக்கா. இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறத தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப புலம்பிட்டே தேடிட்டு இருக்கா. அப்புறம் அவ கையில வந்து ஒரு புக் கிடைக்குது. அதை
எடுத்தோன்னா அவ ரொம்ப சந்தோஷமாயிடுறா. அது என்ன புக்கு அப்படின்னா, அந்த டார்ச்சர் ஹவுஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்க இருக்கு, அதுல என்னென்ன மெஷின்ஸ்லாம் இருக்கும், அந்த மெஷின்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ணா எந்த மாதிரியான தண்டனை எல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த புக்ல தான் இருக்கும். அதை வந்து இவ கண்டுபிடிச்சு எடுத்துட்டு ரொம்ப வில்லத்தனமா சிரிக்கிறா. ரத்தன் சிங், இன்னையோட உன்னோட கதை முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்கையும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.